அண்மையில் ஒரு குடும்பம் வெறுமனே 10,000 பணத்துக்காக இஸ்லாத்தை விற்றார்கள். சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருமிதியில் வருகிறது, யூஷிக்குல் உமமு அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அத்திஹா. சாப்பாட்டு ராமர்கள், சாப்பாட்டு பிரியர்கள் எப்படி சாப்பாட்டு தட்டின் பக்கம் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு அழைப்பு விடுத்துக்கொண்டு அடித்து முட்டி கொண்டு வருவார்களோ, அதே போல இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை அழிப்பதற்காக இந்த காலத்தில் போட்டி போடுவார்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின் யா ரசூலல்லாஹ், ஏன் யா ரசூலல்லாஹ், நாங்கள் சிறுபான்மையினராக இருப்போமா, எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருப்பாமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை இல்லை, பல் அன்தும் கஸீர், நீங்கதான் பெரும்பான்மை சமூகமாக இருப்பீர்கள், நீங்கதான் பெரும்பான்மை சமூகமாக இருப்பீர்கள். ஆனால் வலாக்கின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸீல், ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு வரும் சருகுகளைப் போல, வெள்ளத்தில் மிதந்து வரும் குப்பை கூலங்களைப் போல சக்தி இல்லாதவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில் 2 நோய்கள் குடிகொண்டு விடும். முதலாவது நோய் ஹுப்புத் துன்யா, துனியாவுடைய மோகம். உலகம் கிடைத்தால் மட்டும் போதும், துனியாவில் பாப்புலராக வாழ்ந்தால் மட்டும் போதும், பணம் மட்டும் இருந்தால் போதும், பதவி மட்டும் இருந்தால் போதும், லக்ஸரி வாழ்க்கை மாத்திரம் இருந்தால் போதும். இந்த நியத்து அதிகமானவர்களுக்கு இந்த காலத்தில் உருவாகும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது வகராஹியத்துல் மௌத், மௌத் என்றால் உங்களுக்கு பிடிக்காது, மௌத்தாக விருப்பம் இருக்காது, மௌத்தை வெறுப்பீர்கள், துனியாவை நேசிப்பீர்கள். இந்த 2 நோயும் எப்பொழுது முஸ்லிம்களுடைய உள்ளத்துக்குள் குடிகொள்ளுமோ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நேரத்தில் அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்களுடைய பயத்தை அல்லாஹ் கலட்டி விடுவான். உங்களை அழிப்பதற்காக அவர்கள் போட்டி போட ஆரம்பிப்பார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யதுருசுல் இஸ்லாம் கமா யதுருசு வஷ்யுஸ் ஸௌபி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு மாஜாவில் வருகிறது, எப்படி எங்கட உடுப்பு பலசாக உடுப்புல இருந்து சாயம் போக ஆரம்பிக்குமோ, அதே போல இஸ்லாமும் முஸ்லிம்கள்ட்ட இருந்து சாயம் மாறி போக ஆரம்பிக்கும். இஸ்லாம் மங்கும், மறையும். ஹத்தா லா யுதுரா, எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள், தொழுகையை பற்றி தெரியாத முஸ்லிம்கள், நோன்பை பற்றி தெரியாத முஸ்லிம்கள், ஹஜ்ஜை பற்றி தெரியாத முஸ்லிம்கள், சதகாவை ஜகாத்தை பற்றி தெரியாத முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாமிஉ திர்மிதியில் வருகிறது, பதஅல் இஸ்லாமு கரீபா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்பத்தில் 1400 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வஹியை, குர்ஆனை, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்திய அந்த கட்டத்தில் சகோதரர்களே, இஸ்லாத்தை யாரும் கணக்கெடுக்கவில்லை. 4 பேர் தான் கணக்கெடுத்தது. யார் கணக்கெடுத்த? பொம்பளை ஒன்று கணக்கெடுத்தாங்க. யார்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு ஆம்பளை கணக்கெடுத்தார். யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சின்ன புள்ள கணக்கெடுத்திச்சு. யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு அடிமை கணக்கெடுத்தது. யார்? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. பின்னால்தானே இஸ்லாம் வளர ஆரம்பித்தது. பின்னால் தான் இஸ்லாம் வளர ஆரம்பித்தது. பத்ரில் 313 மாறியது, உஹதில் 1000 மாறியது, ஹுதைபியால 1500 மாறியது, மக்கா வெற்றியில ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு 10,000 மாறியது.